அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று ஜூலை மாதம் 15ஆம் திகதி உங்கள் அனைவரையும் சுயாதீன செய்தி பார்வையினூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் தேசிய பத்திரிகைகளின் செய்திகளை சுயாதீனமாக உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கின்றோம். நம்மோடு இணைந்து கொள்கின்றார் சிரேஷ்ட ஊடகவியலாளர் நௌஷாத் மொஹிதீன். இன்றைய பத்திரிகைகள் அனைத்துமே பிரதான செய்தி, முக்கியப்படுத்தப்பட்ட செய்தியாக ஜனாதிபதியுடைய நேற்றைய அறிவிப்பு இடம் பிடித்திருக்கின்றது. தேர்தல் கடம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கின்றது என்று கூறலாம். அந்த வகையில் ஒரு நீண்ட மௌனம் காத்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அவருடைய விசேட உரையை நேற்றைய தினம் மாற்றியிருந்தார். நேற்று முன்தினம் சில ஊடகங்களில் அறிவிக்கப்பட்டிருந்தது, நேற்று முன்தினம் ஜனாதிபதி உரை விசேட சிறப்பான அறிவிப்பை ஒன்று வெளியிடப் போகின்றார் என்று. இன்னும் அது சம்பந்தமான தகவல்கள் மாற்றமாக இருந்தது. ஊடகங்களின் வாயிலாக மாத்திரமே அந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. இருந்தபோதிலும் நேற்றைய தினம் விசேட உரை ஒன்றை ஆற்றி ஜனாதிபதி நாட்டு மக்களையும் எல்லோரையும் தெளிவுபடுத்தியிருக்கின்றார் என்று கூறலாம். அனைத்து பத்திரிகைகளும் அந்த செய்தியை பிரதானப்படுத்தியிருக்கின்றது. தினக்குரல் அந்த செய்தியை இவ்வாறு தெரிவிக்கின்றது: மஹிந்தவுடன் எந்த ஒரு டீலும் இல்லை, மௌனத்தை கலைத்தார் மைத்ரி எனும் தலைப்பில் தினக்குரல் பத்திரிகையுடைய தலைப்புச் செய்தி அமைந்திருக்கின்றது. அதுபோல சுடரொளி இவ்வாறு தெரிவிக்கின்றது: மஹிந்த மீண்டும் தோற்பார், அடித்து கூறுகிறார் மைத்ரி எனும் தலைப்பில் சுடரொளி பத்திரிகை ஜனாதிபதியுடைய செய்தியை பிரதானப்படுத்தி இருக்கின்றது. அதுபோல தமிழ் மிரர் பத்திரிகை மஹிந்த தொடர்ந்தும் தோற்பார் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. தமிழ் மிரர் மடு கொடுக்க அதிருப்தி தெரிவித்தேன் எனவும் சில கருத்துக்களை மேலிட்டு காட்டியிருக்கின்றார்கள் தமிழ் மிரர் பத்திரிகை. அதுபோல வீரகேசரி அந்த செய்தி இவ்வாறு தெரிவிக்கின்றது: தேர்தலில் நடுநிலை, மஹிந்தவுக்கு வேட்புமனு கொடுத்ததில் இணக்கம் இல்லை, கட்சியின் பெரும்பான்மை முடிவை மதித்தே அனுமதித்தேன், விசேட அறிவிப்பை வெளியிட்டார் ஜனாதிபதி மைத்ரி எனும் தலைப்பில் அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். இன்று ஆங்கில, சிங்கள மற்றும் அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான தலைப்புச் செய்தியாக இந்த செய்தி தான் அமைந்திருக்கின்றது. நேற்றிரவு ஜனாதிபதி செயலகத்தில் இருந்தவாறு வெளிநாட்டு உள்நாட்டு ஊடகவியலாளர்கள் முன்னிலையில் நாட்டு மக்களுக்காக அவர் நிகழ்த்திய உரைதான் இன்றைய பத்திரிகைகளில் பிரதான இடம் பிடித்திருக்கின்றது. ஜனாதிபதியின் இந்த நிலைப்பாடுகள் தொடர்பாக நேற்று நாங்கள் பேசும் பொழுது குறிப்பிட்ட ஒரு முக்கிய விடயம், பதவிக்கு வந்த சுமார் 7 மாத காலங்களுக்குள் தன்னை பதவிக்கு கொண்டு வந்தவர்களாலேயே மிகவும் மோசமான விமர்சனத்துக்கும் மிகவும் மோசமான கண்டனங்களுக்கும் ஆளாகி இருக்கின்ற ஒரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் என்று குறிப்பிட்டிருந்தோம். நேற்று அவர் தன்னுடைய உரையில் அதே கருத்தை முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தனது நிலைப்பாடுகளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று வெளிப்படுத்தி இருக்கின்றார். 3 பிரதான விடயங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஒன்று, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை தான் ஏற்றுக்கொண்டது நியாயமானது என்று அவர் அதனை நியாயப்படுத்தி இருக்கின்றார். மற்றது, மஹிந்த ராஜபக்ச பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பிறகு தன் மீதான குற்றச்சாட்டுக்கள், தன் மீதான விமர்சனங்கள், கண்டனங்கள் குறித்தும் ஜனாதிபதி தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். SLP-யின் அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பில் மஹிந்த ராஜபக்ச இருந்திருந்தால் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு அனுமதி அளித்திருக்க மாட்டார். 100 நாள் வேலை திட்டத்தை செயற்படுத்த அவர் இணங்கியிருக்க மாட்டார், அதனை தடுத்திருப்பார். எனவே தான் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டதால் தான் 100 நாள் வேலை திட்டம் சாத்தியமானது. 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் மக்களுக்கான நிவாரணங்கள் பல வழங்கப்பட்டிருக்கின்றன. தன்னுடைய அதிகாரங்களை குறைத்து, தனிநபருடைய அதிகாரங்களை குறித்து பாராளுமன்றத்தின் அதிகாரங்களை கூட்டும் வகையிலான 19வது திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இது தவிர இன்னும் பல நிவாரணங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. எனவே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அந்த பதவியில் இருந்திருந்தால் நிச்சயமாக இவற்றை செய்வதற்கு அவர் அனுமதித்திருக்க மாட்டார். மக்களுக்கு எந்த விதமான நியாயங்களும் நிவாரணங்களும் கிடைத்திருக்காது. எனவே தான் இந்த கட்சியின் தலைமைத்துவத்தை பொறுப்பேற்றது நியாயமானது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆரம்பம் முதல் இந்த மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியை விமர்சிக்கின்ற தரப்பினர் கூறி வருகின்ற ஒரு விடயம்தான் நாம் கூட சில சந்தர்ப்பங்களில் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருக்கின்றோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை அவர் ஏற்றுக்கொண்டதால் தான் அவர் இவ்வளவு சிக்கல்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வந்தது என்று. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமைத்துவத்தை தான் ஏற்றிருக்காவிட்டால் மக்கள் பல நிவாரணங்களை பெற்றிருக்க முடியாது, மக்கள் பல சுகங்களை அனுபவித்திருக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் ஜனாதிபதி இப்பொழுது இருக்கின்றார். நேற்று அவர் இதனை வெளிப்படுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரானவன் என்றும் எதிரான கருத்துக்களை கொண்டவன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கடந்த கால வரலாறுகளின் அடிப்படையில் அவர் மீண்டும் ஒரு தோல்வியை
எதிர்நோக்குவது நிச்சயம் என்று ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். இது ஆரூடம் அல்ல, நான் கூறுகின்ற சாத்திரம் அல்ல இது. ஆனால் கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் சில விடயங்களை கணித்து என்னால் கூற முடியும். அந்த அடிப்படையில் தான் கூறுகின்றேன், அவர் மீண்டும் ஒரு தோல்வியை தழுவுவது நிச்சயமாக இருக்கின்றது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் தற்போது நடைமுறையில் உள்ள தேர்தல் முறைகளின் பிரகாரம் தன்னால் இயன்ற வரைக்கும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு வேட்புமனு கொடுக்கப்படுவதை தான் எதிர்த்தேன். எழுத்து மூலமாக கூட நான் அதனை எதிர்த்தேன். ஆனால் அதற்கு அப்பால் என்னால் செல்ல முடியாது. இதற்கு காரணம் நான் அல்ல, இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற முறைமைகள் தான், சிஸ்டம் தான் அதற்கு காரணம் என்றும், இந்த சிஸ்டத்தை உருவாக்கியவர் JR ஜெயவர்தனவாக இருக்கின்றார். எனவே அதில் இன்னும் பல குறைபாடுகள் இருக்கின்றன என்று ஜனாதிபதி மஹிந்த மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்ற கருத்தை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒருவேளை இந்த தேர்தலில் வெற்றி பெற்றாலும், அதாவது எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெற்றாலும் கூட மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் ஒருபோதும் பிரதமர் பதவியை கொடுக்க மாட்டேன் என்று நேற்று அவர் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையைத்தான் அவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த கருத்தை திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார். அவரை விட சிரேஷ்ட உறுப்பினர்கள், சிறந்த தலைவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்வரிசை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அவர்களில் ஒருவருக்குத்தான் ஒருவேளை அந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நான் பிரதமர் பதவியை வழங்குவேனே தவிர நிச்சயமாக மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் பிரசாரங்களில் நான் பங்கேற்க மாட்டேன், நடுநிலை வகிப்பேன். எந்த கட்சி வெற்றி பெறுகின்றது என்பது என்னை பொறுத்தவரையில் ஒரு பெரிய விடயமே அல்ல. எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் எனக்கு அது பிரச்சனை அல்ல. ஆனால் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி மக்கள் எனக்கு அளித்த ஆணையை முன்னெடுத்து செல்வதற்குரிய அந்த ஆணையை தொடர்ந்து மக்கள் மத்தியில் எடுத்து சென்று இந்த நாட்டில் நல்லாட்சியை ஏற்படுத்துவதற்கான ஒரு குழுவிடம் அடுத்த பாராளுமன்றத்தின் அதிகாரங்கள் பொறுப்படைக்க வேண்டும். அதுவே என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. என்னோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய, என்னுடைய திட்டங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு குழுவிடம் அடுத்த பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கின்றதே தவிர அது எந்த கட்சி என்பதில் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இங்கே சில மறைமுகமான சூட்சுமமான கருத்துக்கள் அடங்கியிருப்பதையும் நேர்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து, அதாவது தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அதனை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றிய பின்னர் அந்த சூழ்நிலைக்குள் ஒரு தேசிய பட்டியல் எம்பியை ராஜினாமா செய்ய வைத்து மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் பாராளுமன்றத்துக்கு தேசிய பட்டியல் ஊடாக கொண்டு வந்து அவரை பிரதமராக்குவதற்கான ஒரு சூழ்ச்சியை அவர்கள் அரங்கேற்ற திட்டமிட்டிருந்தார்கள். இதனை புரிந்து கொண்ட நான் அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காகத்தான் பாராளுமன்றத்தை கலைத்தேன் என்று ஜனாதிபதி விளக்கம் அளித்திருக்கின்றார். தேர்தல் விதிமுறைகளை மிக கடுமையாக பின்பற்றி நேர்மையான நீதியான தேர்தலை நடத்துமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த தேர்தல் முன்னைய தேர்தல்களை விட மிகவும் நியாயமான முறையில் சட்டத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு தேர்தலாக அமையும் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உறுதியளித்திருக்கின்றார். அது மட்டுமல்ல, அவர் தன்னுடைய விமர்சனங்கள் பற்றி குறிப்பிடுகையில் என்னை துரோகி என்றும் காட்டிக் கொடுத்து விட்டேன் என்றும் மக்கள் ஆணையை மீறிவிட்டேன் என்றும் ஊடகங்கள் வாயிலாக விமர்சனங்கள் எழுகின்றன. பரவலாக மக்கள் இப்படி பேசிக் கொள்கின்றார்கள். எனவே இதிலிருந்து ஒன்றை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதிக்கு முன்னர் ஒரு ஜனாதிபதியை பற்றி நீங்கள் இப்படி விமர்சித்திருந்தால், இப்படி பேசிக்கொண்டு தெரிந்தால் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை சற்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எனவே இப்பொழுது அந்த அளவுக்கு இந்த நாட்டில் சுதந்திரம் இருக்கின்றது, ஊடக சுதந்திரம் இருக்கின்றது, ஜனநாயகம் இருக்கின்றது. அதற்கு வித்திட்டவன் நானாக இருக்கின்றேன். எனவே அந்த வகையில் என்னை விமர்சிப்பது எனக்கு வேதனையாக இருந்தாலும் கூட, என்னை துரோகி என்று அழைப்பது எனக்கு வேதனை அளித்தாலும் கூட, மக்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைத்திருக்கின்றது என்பதை நினைத்து பார்க்கையில் சற்று மன ஆறுதலாக இருக்கின்றது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் ஜனநாயகம் நிலவுகின்றது என்பதற்கு இது ஒரு சிறந்த உதாரணம். மக்கள் தங்களுடைய உரிமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை இந்த உதாரணத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 3 விடயங்களை அடிப்படையாக கொண்டு தான்
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நேற்று தன்னுடைய நாட்டு மக்களுக்கான உரையை நிகழ்த்தி தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது மக்களுக்கு நிலைமைகள் புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். அவர் ஒரு சூழ்நிலை கைதியாக, நாம் முன்னர் இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக குறிப்பிட்டது போல் ஒரு சூழ்நிலை கைதியாக அழுத்தங்களுக்கு அடிபணிந்து சில முடிவுகளுக்கு கட்டுப்பட வேண்டிய நிலைமை அவருக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதன் பின்னால் ஒரு சூட்சுமம் இருக்கின்றது என்பதை இப்பொழுது மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதே எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஜனாதிபதி உரையின் இறுதி வேண்டுகோளாக அமைந்தது வழங்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி விமர்சனங்களை தவறாக முன்வைத்து மக்களை குழப்ப வேண்டாம் என்ற ஒரு வேண்டுகோளையும் அவர் ஊடகங்கள் மத்தியில் முன்வைத்திருந்ததுமை குறிப்பிடத்தக்கது. அதே வேளையில் எதிர்க்கட்சிகள் பலமில்லாமல் போன ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரசாங்கங்கள் சரியாக செயற்படவில்லை என அவர் வரலாற்றையும் சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த காலங்களில் 78ஆம் ஆண்டு முதல் நடைபெற்ற தேர்தல்களின் போது அந்த காலகட்டங்களில் இருந்து எதிர்க்கட்சிகள் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்பன பலமிழந்து போன சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் சரியான தீர்மானங்கள் எடுத்து நாடு சரியான பாதையில் செல்லவில்லை என்பதையும் குறிப்பிட்டு இம்முறை தேர்தலில் நடுநிலை வைக்கப் போகின்ற விடயத்தையும் அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய ஜனாதிபதியின் விசேட உரையை வசந்தம் டிவியினூடாகவும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். அதேவேளையில் இந்த உரைக்கு முன்பதாக இடம்பெற்ற சில ஆளும் எதிர்க்கட்சிகளின் சில கருத்துக்களை பார்க்கலாம். சுசில் பிரேமஜயந்த நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார், மைத்ரியின் ஆதரவு எமக்கே மஹிந்தவை விமர்சிக்கும் தகுதி ரணிலுக்கு இல்லை என்று சுசில் பிரேமஜயந்த தெரிவித்திருக்கின்றார். வீரகேசரி பத்திரிகையில் நல்லாட்சி பற்றி பேசும் ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கம் தமது 6 மாத காலத்தில் இருந்து நல்லாட்சியை அளித்துவிட்டது. எமது தலைவர் மஹிந்த விமர்சிக்கும் தகுதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இல்லை. எம்மை விமர்சிக்க முன்னர் ரணிலும் அவரது கூட்டமும் தம்மை தாமே கண்ணாடியின் முன்னால் விமர்சித்துக் கொள்ள வேண்டும் என அவர் அதனை தெரிவித்திருக்கின்றார். அதுபோல விமால் வீரவன்ஸ் அவர்களுடைய செய்தி ஒன்று சுடரொளியில் பிரதானப்படுத்தி இருக்கின்றார்கள். பிரதமர் ரணிலால் வடக்கில் பாதுகாப்பற்ற நிலைமை, விமால் குற்றச்சாட்டு எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் தற்போது வடக்கில் பாதுகாப்பற்ற நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்நிலை அவரை மீண்டும் பிரதமராக்கினால் 2009 ஆண்டில் வென்றெடுக்கப்பட்ட சமாதானம் இல்லாதொழிக்கப்படும், மேற்குலக நாடுகளின் காலனித்துவ நாடாக இலங்கை மாறும் என்று அவர் தெரிவித்த கருத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொளி பத்திரிகை இந்த செய்தி ஏனைய பத்திரிகையிலும் காணக்கூடியதாக இருக்கிறது. எதிர்க்கட்சியினுடைய இந்த செய்தியாக இருக்கிறது. தமிழ் மிரர் சுசில் பிரேமஜயந்தோடைய செய்தி இவ்வாறு தெரிவிக்கின்றது. 22 14 எம்கே சுசில் எனும் தலைப்பில் அந்த செய்தி தரப்பட்டிருக்கின்றது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு 22 தேர்தல் மாவட்டங்களில் 14 மாவட்டங்களை வெற்றி கொண்டு ஆட்சி அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் என கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்ததாக தமிழ் மிரரில் அந்த செய்தி தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று தினம் ஐக்கிய தேசிய கட்சி தமது பிரசார கூட்டத்தை கண்டியில் ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதில் பிரதமர் ரணிலுடைய பிரதானமான உரை இடம்பெற்றிருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். புகைப்படத்தோடு அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். ஐக்கிய தேசிய முன்னணியின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டம் நேற்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் கண்டி மத்திய சந்தைக்கு முன்னால் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடைய உரை இவ்வாறு அமைந்திருக்கின்றது. ஊழல் மோசடிகளை இல்லாதொழிக்க ஐக்கிய நாடுகள் பிரகடனத்தை சாபிப்பேன் எனும் தலைப்பில் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஊழல் மோசடிகளை இல்லாதொழிக்க தற்போதுள்ள நாட்டில் சில சட்டங்கள் போதாது, அதனால் ஐக்கிய நாடுகளின் ஊழல் மோசடி பிரகடனத்தை நாட்டுக்குள் சட்டமாக்குவேன் என ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க கூறினார். அதன் ஊடாக ஊழல் மோசடிகளை கண்டுபிடிக்க புதிய அமைப்பு ஒன்றை அமைப்பேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கண்டி மத்திய சிறைக்கு முன்னால் நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மத்திய சந்தி வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இறுதியில் பல வான வேடிக்கைகள் இடம்பெற்று மக்கள் ஆரவரித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்திருக்கின்றார்கள். இது ஐக்கிய தேசிய கட்சி தன்னுடைய முதலாவது பிரசார கூட்டத்தை நேற்று கண்டியில் தொடங்கி இருக்கின்றது. தேர்தல் களம் சூடேற தொடங்கி இருக்கின்றது என்பதை நாங்கள் நன்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இம்முறை வழமைக்கு மாறாக தேர்தல் வேட்புமனு செய்வதற்கு முன்பிருந்தே இந்த தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இப்பொழுது பிரதான கட்சிகள் தங்களுடைய பிரசார கூட்டங்களை நடத்தி இருக்கின்றார்கள். அந்த வகையில் முதலாவது பிரசார கூட்டம் மாபெரும் பொதுக்கூட்டமாக கண்டி நகரின் மத்திய பகுதியில் நேற்று இடம்பெற்றிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் உட்பட ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிடுகின்ற பல்வேறு முக்கியஸ்தர்களும் இதில் கலந்து கொண்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பெருந்திரளான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் கூட்டம் அங்கு அலைமோதியதை காணக்கூடியதாக இருந்ததாகத்தான் செய்திகள் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவது கூட்டமே ஐக்கிய தேசிய கட்சியை பொறுத்த மட்டில் மிகவும் அமர்க்கலமாக தொடங்கியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு ரணில் விக்ரமசிங்க பிரதம மந்திரியும் மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய தலைவருமான ரணில் விக்ரமசிங்க பிரதான உரை நிகழ்த்தி இருக்கின்றார். ஊழல் மோசடிகளை இல்லாதொழிக்க தற்போதைய சட்டங்கள்
போதாது என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்கு ஈடாக ஐக்கிய நாடுகள் ஊழல் மோசடி பிரகடனம் தொடர்பான பிரகடனங்களை இலங்கையின் சட்டங்களாகவும் அமுல் செய்து அதற்கு ஏற்ப ஊழல் மோசடி நடவடிக்கைகளை எதிர்வரும் காலங்களில் தான் மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கடந்த ஆட்சியின் ஊழல்களை விசாரிப்பதில் அரசாங்கம் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இதற்கு காரணம் இது சம்பந்தமாக ஊழல் மோசடிகளை விசாரிப்பது சம்பந்தமாக பயிற்சி பெற்ற அதிகாரிகளும் எம்மிடம் போதிய அளவில்லை, துறைசார் நிபுணர்களும் போதிய அளவில்லை. எனவே இந்த விசாரணைகளை முன்னெடுப்பதில் நாங்கள் பாரிய சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைமைகளை மாற்றி சக்திமிக்க ஒரு அமைப்பாக ஊழல் மோசடி பிரிவை உருவாக்கி தொடர்ந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்து செல்வதற்கு தான் உறுதி பூண்டிருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார். இந்த ஊழல்களை இதுவரை வெளிக்கொண்டு வரப்பட்டிருக்கின்ற ஊழல்களை அப்படியே மீண்டும் மூடி மறைப்பதற்கு, மண்ணுக்குள் போட்டு புதைப்பதற்கு தான் ராஜபக்ச முயன்று கொண்டு வருகின்றார். மஹிந்த ராஜபக்ச முயற்சி செய்கின்றார். அந்த ஊழல்களை அப்படியே மூடி மறைப்பதற்காகத்தான் அவர் மீண்டும் பதவிக்கு வர துடிக்கின்றார் என்று ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அதற்கு ஒரு போதும் இடமளிக்காது. நாட்டு மக்களின் வளங்களை சூறையாடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களை தராதரம் பார்க்காமல் நீதிக்கு முன்னால் நிறுத்தி கட்டாயம் நாங்கள் தண்டித்தே தீருவோம். அதற்கான மற்றொரு ஆணையை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அதற்கான பொறிமுறைகளை நாங்கள் வகுக்க வேண்டியிருக்கின்றது. புதிய பொறிமுறைகளை வகுத்து அதனூடாகத்தான் இந்த திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டியிருக்கின்றது. இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்குள் அதற்குரிய கால அவகாசம் போதாமல் இருந்தது. எனவே தொடர்ந்து இந்த ஊழல் விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்டவர்களை தண்டிப்பதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தமக்கு வழங்கப்பட வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்கே கேட்டிருக்கின்றார். இந்த ஊழல் மோசடிகளிலிருந்து விலகி நல்லாட்சியை நோக்கிய பயணத்தில் இணைந்து கொள்ள விரும்பியவர்கள் தான் இப்பொழுது எங்களுடன் கைகோர்த்திருக்கின்றார்கள். எனவே இந்த கைகோர்த்திருக்கின்ற சக்திகளோடு சேர்ந்து நாட்டின் நல்லாட்சியை நோக்கிய பயணத்தை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுத்து செல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவை அரசியலில் இருந்து அடியோடு அழித்தொழிப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு அமோகமான வெற்றி அவசியமாகின்றது. அந்த வெற்றியை மக்களாகிய நீங்கள் தான் எங்களுக்கு தர வேண்டும். கடந்த குறுகிய கால ஆட்சிக்குள் இந்த நாட்டில் இனவாதம் நீக்கப்பட்டிருக்கின்றது மற்றும் வெள்ளை வேன்கள் மூலம் ஆட்கள் கடத்துவது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சகல இனங்களையும் சேர்ந்த மக்கள் அச்சமின்றி, ஒருவருக்கொருவர் சந்தேகமின்றி அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இவை தொடர வேண்டுமானால், இந்த சூழல் தொடர வேண்டுமானால் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வருவதே சிறந்ததாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, ஜனவரி 8 மக்கள் தமக்களித்த வெற்றியின் பலனாக இந்த நடவடிக்கைகளை தாங்கள் மேற்கொள்ள கூடியதாக இருந்தது. அந்த வெற்றியை, அதன் இலக்குகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு மக்கள் மீண்டும் ஒரு ஆதரவை தங்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே இந்த கூட்டத்தில் பேசும் பொழுது வேண்டுகோள் விடுத்திருப்பதை தான் அவருடைய உரையின் சாராம்சமாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை நேற்றைய உரையின் போது மஹிந்தவை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்புவோம், கண்டி கூட்டத்தில் சம்பிக்க சூளுரை எனும் தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையில் செய்தியை தந்திருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்சவை ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி நிரந்தரமாக அரசியலிருந்து விரட்டுவோம், தோல்வியடையும் போராட்டங்களில் நாங்கள் ஈடுபட மாட்டோம். எனவே ஒரு முறை மஹிந்தவை வீட்டுக்கு அனுப்பினோம், ஆனால் அவர் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார். அவரை மீண்டும் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வீட்டுக்கு அனுப்புவோம் என அவர் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய கண்டி கூட்டத்தின் போது உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே நேற்றைய தினம் மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பும் அந்த கூட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றிய போது அவர் தெரிவித்த கருத்துக்களோடு ஏனைய கட்சிகள் ஆதரவாளர்களும் அங்கே உரையாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கலந்து கொண்டிருந்தார்கள். புகைப்படம் ஒன்றும் தந்திருக்கின்றார்கள் வீரகேசரி பத்திரிகையில். கண்டியில் நேற்று நடைபெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் முதலாவது தேர்தல் பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்ட பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர்களான அர்ஜுன ரணதுங்க, லக்ஷ்மண் கிரியல்ல, ரவுஃப் ஹக்கீம், ராஜித சேனாரத்ன, FDS குணவர்தன ஆகியோர் மக்களை பார்த்து கைது போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளையில் தினமின பத்திரிகையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் முதலாவது பிரசார கூட்டத்தை பற்றிய விவரத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். நிதா சந்தானே மங்கள ரலிய தாஹத் நிதா அனுராதபுரதி என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தினமின பத்திரிகையினுடைய செய்தியாக அந்த செய்தியை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கூட்டத்தின் போதே ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது மஹிந்த ராஜபக்சவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஒரே மேடையில் ஏறுவார்கள் என்று. இந்த கூட்டம் கடந்த வாரங்களில் திட்டமிடப்பட்டிருந்த ஒரு கூட்டமாக இருந்த போதிலும் கூட எதிர்வரும் வியாழக்கிழமை அந்த கூட்டத்தை நடத்த
நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தாலும் கூட நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நிகழ்த்தியிருக்கின்ற உரையை பார்க்கின்ற பொழுது இருவரும் ஒரே மேடையில் ஏறுவது இப்போதைக்கு சாத்தியமற்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது. உண்மையில் மஹிந்த தரப்பினருக்கு ஒரு பாரிய பின்னடைவாகத்தான் நேற்று மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் உரையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக அரசியல் அவதானிகளின் கருத்து அதுவாகத்தான் இருக்கின்றது. அதாவது மஹிந்த ராஜபக்ஷ தரப்புக்கு மைத்ரியின் உரை ஒரு பாரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்பொழுது மைத்ரிபால சிறிசேன நிகழ்த்தியிருக்கின்ற ஜனாதிபதி நிகழ்த்தியிருக்கின்ற அந்த உரை குறித்து ஆராய்வதற்காக அது குறித்து விவாதம் நடத்துவதற்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு உடனடியாக கூட்டப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்னாள் அமைச்சர் திலான் பெரேரா முன்வைத்திருக்கின்றார். எனவே அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை இது ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆரம்பத்திலே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தைரியத்தில் தான் ஐக்கிய தேசிய கட்சியினர் குர்நாகல் மாவட்டம் என்பது மஹிந்த ராஜபக்சவுக்கு நெப்போலியன் சந்தித்த வாட்டர்லூவாக அமையப் போகின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இன்னொரு இடத்தில் அவர்கள் பேசும் பொழுது 2வது உலகப் போரில் ஹிட்லர் சந்தித்த ஸ்டெயின்கார்டாகவும் அது அமைந்திருக்கும் என்று அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே வரலாற்று உதாரணங்களை மேற்கோள் காட்டி பிரபல தோல்விகளை சந்தித்த இடங்களில் ஒன்றாக இப்பொழுது குர்நாகலை மாவட்டத்தை மையப்படுத்தி அவர்கள் இந்த கருத்துக்களை முன்வைத்து வருவதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி முழுமையான தேர்தல் வியூகம் புதிதாக வகுக்கப்பட வேண்டிய திட்டத்தில் இப்போது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. காரணம், நேற்று வரை சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் மைத்ரி மஹிந்த கூட்டணியாக தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடுவதற்கு அவர்களுடைய திட்டம் அமைந்திருந்தது. ஆகவே புதிய ஒரு தேர்தல் வியூகத்தை வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் அவர்கள் இருக்கின்றார்கள். மாற்று சிந்தனைக்கான நேரமில்லை. இப்போது முழுமையாக தேர்தல் வியூகம் மாற்றப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் குழம்பி போயிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. டிலான் பெரேராவும் அதனை வலியுறுத்தி அவர்களுடைய கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிய வருகின்றது. அதேவேளை நீங்கள் குறிப்பிட்டது போல ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செய்தியாக சுடரொலி பத்திரிகை இந்த செய்தி தந்திருக்கின்றார்கள். குர்நாகலே மஹிந்தவின் இறுதி அரசியல் களம், ஐக்கிய தேசிய கட்சி தெரிவிப்பு. அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். அவரை பிரதான வேட்பாளராக களமிறங்குகின்றார். ஐக்கிய தேசிய கட்சி சார்பாக குர்நாகலையில் சொந்த மாவட்டத்தில் போட்டியிட பயந்து குர்நாகலையில் போட்டியிடும் மஹிந்த ராஜபக்ஷவின் இறுதி அரசியல் களம் குர்நாகலே என ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்தாவில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் தெரிவித்திருக்கின்றார். இதே கருத்தை ஏனைய பத்திரிகையிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுடரொலி பத்திரிகை தினகரன் பத்திரிகை அதனை இவ்வாறு தெரிவிக்கின்றது. ஹிட்லர் நெப்போலியன் விடவும் மஹிந்த படுதோல்வி அடைவது உறுதி என அவர் தெரிவித்திருக்கின்றார். முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களின் போது ஹிட்லர் மற்றும் நெப்போலியன் அடைந்த தோல்விகளை விடவும் மிகப்பெரிய தோல்வியை மஹிந்த ராஜபக்ஷ முறை குர்நாகல் மாவட்டத்தில் சந்திப்பார் என ஐக்கிய தேசிய கட்சி பேச்சாளரும் அமைச்சருமான அகில விராஜ் காரியவசம் தெரிவித்திருக்கின்றார். நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த விடயங்கள் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். நாங்கள் நேற்று முன்வைத்த ஒரு கருத்தை மீண்டும் இங்கே ஞாபகப்படுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். மஹிந்த ராஜபக்ச குர்நாகல் மாவட்டத்தில் ஒரு சாதாரண வேட்பாளராக தேவையான அளவு விருப்பு வாக்குகளை பெற்று வெற்றி பெறலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவர் ஒரு வேட்பாளராக வெற்றி பெறுவார், அவருக்கான வாக்குகள் கிடைக்கும். ஆனால் அது அவருக்குரிய வெற்றியாக இருக்க முடியாது. அவர் போட்டு இந்த நாட்டை இந்த கொஞ்ச காலத்துக்குள் புரட்டிய புரட்டுக்காக அவர் எடுக்க வேண்டிய சாதனைகள் மிக அதிகமானதாக இருக்கின்றது. அதாவது குர்நாகல் மாவட்டத்தில் அவர் ஒரு அமோக வெற்றியை ஈட்டுவதாக இருந்தால் நாங்கள் நேற்று குறிப்பிட்டபடி 3 விடயங்கள் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டும். ஒன்று, கடந்த பொது தேர்தலில் குர்நாகல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணிக்கு கிடைத்த ஆசனங்களை விட அதிகமான ஆசனங்களை பெற வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு ஆசனத்தையாவது அதிகமாக பெற வேண்டும். அப்போதுதான் மஹிந்த ராஜபக்ஷ குர்நாகலில் போட்டியிட்டதற்கு அவர்களுக்கு ஒரு நியாயமான காரணத்தை கூறக்கூடியதாக இருக்கும். அப்பொழுதுதான் அது அவருக்கு வெற்றியாக இருக்கும். அடுத்ததாக, கடந்த ஜனாதிபதி தேர்தலில் குர்நாகல் மாவட்டத்தில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு கிடைத்த வாக்குகளை விட கொஞ்சம் வாக்குகளையாவது அதிகமாக பெற வேண்டும். குறைந்தது ஒரு 100 வாக்குகளையாவது அதிகமாக பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவர் குர்நாகலைக்கு வந்ததற்கு ஒரு அர்த்தம் கற்பிக்கக்கூடியதாக இருக்கும். மூன்றாவதாக முக்கிய விடயம், குர்நாகல் மாவட்டத்தில் ஒரு வரலாற்று பதிவு இருக்கின்றது தேர்தலில். அதாவது தற்போது இருக்கின்ற முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகர கடந்த மாகாண சபை தேர்தலில் 3 லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்குகளை பெற்றிருக்கின்றார். எனவே தயாசிரி ஜெயசேகர பெற்ற அந்த 3 லட்சம் விருப்பு வாக்குகளை விட அதிகமான விருப்பு வாக்குகளை மஹிந்த ராஜபக்ஷ பெற வேண்டும். அப்பொழுதுதான் அவரும் குர்நாகலைக்கு சென்றதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு சாதாரண வேட்பாளராக சாதாரண ஒரு பெரும்பான்மையை பெற்று அல்லது சாதாரணமான ஒரு விருப்பு வாக்குகளை பெற்று வந்தால் அவர் இவ்வளவு காலமும் ஏற்படுத்திய இந்த மாயை
ஒரு மாயை தான் என்பது நிரூபணமாகிவிடும். எனவே இந்த 3 விடயங்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டியது. இதில் 3வது விடயம் மிகவும் சிக்கலான விடயமாக இருக்கும். அதாவது அந்த விருப்பு வாக்கள் 3 லட்சத்துக்கும் அதிகமான விருப்பு வாக்களை பெறுவது. காரணம், தயாசிறி ஜெயசேகர அதே மாவட்டத்தில் பிறந்து வளர்ந்த ஒருவர், தன்னை விட ஒருவர் அங்கு மேலதிக வாக்குகளை பெறுவதை அவர் விரும்புவாரா என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னதான் அரசியலில் தலைவன், தொண்டன், பக்தி, விசுவாசம் என்றெல்லாம் பேசினாலும் கூட அரசியலில் பக்தி, விசுவாசம், விட்டு கொடுப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக மேலோங்கி இருப்பது வெட்டும் குத்தும் தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே தன்னை விட ஒருவர் தன்னுடைய மாவட்டத்தில் மேலதிக வாக்குகளை பெற்று விருப்பு வாக்குகளை பெற்றால் அவர் மக்களிடம் தோல்வி அடைந்தவராகிவிடுவார், தயாசிறி ஜெயசேகர. எனவே தயாசிறி ஜெயசேகர எவ்வளவுதான் மஹிந்த ராஜபக்சவை வரவழைத்து குருநாகல் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தாலும் தன்னை விட அதிகமான விருப்பு வாக்குகளை பெறுவதற்கு மஹிந்த ராஜபக்சவை அனுமதிப்பாரா என்பதும் ஒரு கேள்வியாக இங்கே இருக்கின்றது. எனவே மஹிந்த ராஜபக்சவின் குருநாகல் தெரிவு லேசான தெரிவாக இல்லை, அது ஒரு கடினமான பயணமாகத்தான் அவருக்கு இருக்கின்றது. அந்த கடினமான பயணத்தில் நாங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்ற, பொதுவாக அரசியல் அவதானிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கின்ற இந்த 3 விடயங்களையும் இவர் எப்படி சமாளிப்பார் என்பதை பொறுத்து தான் அவருடைய வெற்றி அங்கே ஊர்ஜிதம் செய்யப்படும். அதனை அடிப்படையாக கொண்டுதான் இவற்றை அவர் அடையாவிட்டால் நிச்சயமாக அவருக்கு அங்கு தோல்விதான். அவர் ஒரு சாதாரணமாக உறுப்பினராக ஒரு 1 லட்சம் 2 லட்சம் வாக்குகளிலோ அல்லது 50,000 60,000 விருப்பு வாக்குகளிலோ தெரிவானால் அது ஒரு சாதாரண வெற்றியாகத்தான் இருக்கும். அவரை பொறுத்தவரையில் அது ஒரு பெரிய தோல்வியாகத்தான் இருக்கும். அதனைத்தான் இங்கு அகில விராஜ் காரியவசம் போன்றவர்கள் இவ்வளவு தெளிவாக குறிப்பிடுகின்றார்கள் என்பதை நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த தயாசிறி ஜெயசேகர் அந்த 3 லட்சம் வாக்குகளை பெறுகின்ற போது அரச ஊடகமாக இருக்கலாம் அல்லது அரசாங்கத்தின் பலமாக இருக்கலாம், குறிப்பாக நாட்டின் தலைவரை நேரடியாக அவருக்கு பிரசாரத்தில் அந்த நேரம் மஹிந்த ராஜபக்ஷ களத்தில் இறங்கி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்று கள நிலவரம் அவ்வாறாக இருந்த ஐக்கிய தேசிய கட்சி மீதான அதிர்ப்பு, அவருடைய நிலைமை என்பனவற்றெல்லாம் அதற்கு காரணமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை தலைகீழாக இருக்கின்றது. தயாசிரிக்கு ஐக்கிய தேசிய கட்சியுடைய வாக்குகளும் கிடைத்திருந்தது, அந்த நேரம் ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்குகளும் கிடைத்திருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை அப்படி அல்ல. அரசியல் கலவரம் நீங்கள் குறிப்பிட்டது போல் முற்றாக தலைகீழாக மாறி இருக்கின்ற ஒரு நிலைமையை தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலைமைக்குள் மஹிந்த ராஜபக்ச இந்த 3 சாதனைகளையும் எவ்வாறு
நவீன முறைகளை பயன்படுத்தி யார் வேண்டுமானாலும் இந்த கூட்டங்கள் அந்த சட்டங்கள் மீறப்படுவதை தங்களுடைய கையடக்க தொலைபேசிகளிலோ கேமராக்களிலோ பதிவு செய்து அதனை போலீஸ் திணைக்களத்துக்கு வழங்கினால் அதனை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இப்பொழுது போலீஸ் திணைக்களம் பல குற்றச்செயல்களில் இந்த நவீன சான்றுகளை நீதிமன்றங்களில் சமர்ப்பித்து பயன்படுத்தி வருகின்றது. அதே முறையைத்தான் இப்பொழுது சிசிடிவி கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படும் காட்சிகள் இருந்தால் அவற்றை ஒப்படைக்கலாம். தங்களுடைய தொலைபேசி வழியாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் படங்கள் இருந்தால் அவற்றை போலீசாருக்கு வழங்கலாம். எனவே மக்களுக்கும் இதில் ஒரு வகையான ஆர்வம் ஏற்பட வேண்டும். சட்டம் மீறப்படுகின்ற எல்லா இடத்திலும் போலீசார் இருப்பதில்லை. ஆனால் நான் குறிப்பிட்ட அந்த 5 மாவட்டங்களில் போலீஸ் பாதுகாப்பு இருக்கையில் தான் அந்த சட்டம் மீறப்பட்டிருக்கின்றது. எனவே அங்கு போலீசார் பதில் கூற வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுக்குரிய அதிகாரத்தை ஏன் அவர்கள் அந்த இடத்தில் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வி எழும்புகின்றது. 13ஆம் தேதி நாட்டின் சகல மாவட்டங்களிலும் மேலதிக போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யும் இடங்களில் மேலதிக பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. அந்த பாதுகாப்புகளை மீறித்தான் இந்த 5 மாவட்டங்களிலும் பிரதான 3 கட்சிகளும் இவ்வாறான ஊர்வலங்களை நடத்தி இருக்கின்றன. எனவே இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். அதை தவிர சட்டம் மீறப்படுகின்ற எல்லா இடத்திலும் போலீசார் இருப்பதில்லை. எனவே சட்டம் மீறப்படுகின்றது என்பதை போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு பொதுமக்களுக்கு இருக்கின்றது. அந்த பொறுப்பை நிறைவேற்றுமாறு தான் இப்பொழுது பொதுமக்கள் கேட்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பொதுமக்களுடைய பங்களிப்பும் இதில் மிகவும் பிரதானமாக இருக்கின்றது. போஸ்டர்கள் ஒட்டுவது மற்றும் துண்டு பிரசுரங்கள் விநியோகிப்பது, வீதிகளை மறித்து வீதிகளில் அவர்களுடைய கட்சிகளின் சின்னங்களை பதிப்பது, நடுவீதியில் வேட்பாளர் சின்னங்களை பதிப்பது, இவ்வாறு எல்லாமே தேர்தல் சட்டப்படி பொதுவான சட்டங்களின் கீழ் குற்றங்களாக கருதப்படுகின்றன. எனவே இந்த குற்றங்கள் களையப்பட வேண்டும். தேர்தல் நீதியானதாகவும் சுதந்திரமானதாகவும் நடக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. இதேவேளை இம்முறை மாகாண சபை முதலமைச்சர்கள் 3 பொது தேர்தல் வேட்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். பிரசன்ன ரணதுங்க, தயாசிறி ஜெயசேகர், அதுபோல ஹரின் ஃபெர்னாண்டோ இவர்கள் போட்டியிடுகின்றார்கள். சம்பந்தமான செய்தி ஐலண்ட் பத்திரிகை தந்திருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தியாக அந்த செய்தி வெளிவந்திருக்கிறது. முக்கியப்படுத்தப்பட்ட செய்தியாக எலெக்ஷன் செக்ரட்டரியட் லாக்ஸ் டு கிரியேட் லெவல் பிளேயிங் ஃபீல்டு, இது இவர்கள் பற்றிய செய்தியாக இருக்கின்றது. இவர்களுக்கான வேட்புமனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. வேட்புமனுக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்கின்றது. சாதாரணமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாகாண சபைக்கு போட்டியிடுவதாக இருந்தால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். ராஜினாமா செய்துவிட்டு தான் அவர் மாகாண சபைக்கு போட்டியிட வேண்டும். உதாரணமாக இதில் இருக்கின்ற 3 ஹரின் ஃபெர்னாண்டோ பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஊவா மாகாணத்துக்கு போட்டியிட்டவர். தயாசிறி ஜெயசேகர் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வடமேல் மாகாண சபைக்கு போட்டியிட்டவர். பிரசன்ன ரணதுங்க மட்டும்தான் நேரடியாக மாகாண சபையில் இருப்பவர். அவரும் இப்பொழுது பாராளுமன்ற களத்தில் குதித்திருக்கின்றார். இந்த 3 வேட்பாளர்களும் முதலமைச்சர்களாக இருந்து கொண்டே இப்பொழுது இந்த தேர்தலிலும் போட்டியிடுகின்றார்கள். இதுதான் ஒரு வகையான சட்ட சிக்கலை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆனால் பாராளுமன்ற தேர்தலுக்கான சட்டங்களின் பிரகாரம் அதாவது மாகாண சபை முதலமைச்சர்களாக இருப்பவர்களோ அல்லது மாகாண சபையில் அமைச்சர்களாக இருப்பவர்களோ பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் பொழுது, அமைச்சர்களாக உறுப்பினர்களாக இருப்பவர்களோ பாராளுமன்றத்துக்கு போட்டியிடும் பொழுது தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை. மாறாக பாராளுமன்றத்திலிருந்து வருவதாக இருந்தால் தான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டிருக்கின்றது. எனவே மாகாண சபையில் இருந்து கொண்டு இவர்கள் போட்டியிடுகின்ற பொழுது இவர்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தெளிவாக எதுவும் சட்டத்தில் சொல்லப்படவில்லை. எனவே இது ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது. காரணம், இவர்கள் தங்களுடைய பதவிகளை இந்த தேர்தலுக்காக துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. தங்களுடைய வளங்களை இந்த தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. இவ்வாறு அவர்கள் தங்களுக்கு இருக்கின்ற அரச வளங்களையும் பதவிகளையும் துஷ்பிரயோகம் செய்கின்ற பொழுது அது அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற ஏனைய வேட்பாளர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அங்கே வேட்பாளர்களுக்கு இடையிலான பிரசாரங்களின் போது சமநிலை பாதிக்கப்படும், உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன. எனவே இவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்விதான் இப்பொழுது தேர்தல் திணைக்களத்தின் முன்னால் வைக்கப்பட்டிருக்கின்ற கேள்வி. தேர்தல் திணைக்களத்தை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விடயத்தில். அதாவது இவர்கள் தற்காலிகமாக தங்களுடைய பதவியிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும். தேர்தல் முடிவடையும் வரை தங்களுடைய பதவியிலிருந்து அவர்கள் விடுமுறை பெற்று செல்ல வேண்டும், லீவ் எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு விடுமுறை எடுத்து செல்லுங்கள் அல்லது தற்காலிகமாக பதவியிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர்களை ஒரு கடிதம் மூலம் வினயமாக எங்களால் கேட்டுக்கொள்ள முடியுமே தவிர அவர்கள் மீது எந்த விதமான நிர்பந்தத்தையும் எங்களால் பிரயோகிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இது தேர்தல் சட்டத்தில் இருக்கின்ற
அந்த குறையை தான் அவர்கள் இப்படி சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். இந்த சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும், இவற்றுக்கு சரியான வழிமுறைகள் கூறப்பட வேண்டும் என்று ஜேவிபி இப்பொழுது வலியுறுத்தி இருக்கின்றது. இது ஒரு பிரச்சனையாக இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கின்றது. 3 முதலமைச்சர்கள் இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கின்ற நிலையில் அந்த 3 முதலமைச்சர்களும் தங்களுடைய வளங்களை தேர்தலுக்காக பாவிக்க தொடங்கினால் அந்தந்த மாவட்டத்தின் கீழ் வருகின்ற ஏனைய வேட்பாளர்களின் கதி என்ன ஆவது? அவர்களுக்கு இடையில் ஒரு பிரசார சமநிலை பாதிக்கப்பட்டு அது அதாவது மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுக்கொள்வதிலும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. எனவே இந்த விடயத்தில் கவனம் செலுத்தி இனிவரும் காலங்களிலாவது இந்த தேர்தல் சட்ட விதிகளை மாற்றி அமைத்து எல்லோரும் எல்லா மாவட்டங்களிலும் சம அளவில் போட்டியிடக்கூடிய, சம அளவில் பிரசாரங்களில் ஈடுபடக்கூடிய, சம அளவான வளங்களை பாவிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்து தான் இப்பொழுது தேர்தல் திணைக்களத்திடம் வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திவேன பத்திரிகை இன்னும் ஒரு செய்தி இறுதியாக பார்க்கலாம். திவேன பத்திரிகையின் பிரதான செய்தியாக அமைந்திருப்பது யூரோப்பா சங்கமே என்ஜிஓ கோடி 14 தொலைபேதினியாக் டொனேஷன் ஒன்று கிடைக்கப்பட்டிருப்பதாக தான் குறிப்பிட்டிருக்கிறார். 17.5 கோடி கிடைத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்டது முதலேயே இலங்கையில் நடப்பது முழுக்க இலங்கையின் உள்நாட்டு தேர்தலாக இருந்தாலும் கூட இதில் வெளிநாட்டு சக்திகளின் ஆதிக்கமும் இப்பொழுது மெல்ல மெல்ல தலைதூக்க தொடங்கி இருக்கின்றது என்ற தகவல்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேற்று முன்தினம் வெளியாகியிருந்த செய்திகளின் பிரகாரம் இந்திய உளவு சேவையான ரிசர்ச் அண்ட் அனலிஸ்ட் விங் என்று அதனை குறிப்பிடுவார்கள். அமைப்பு இந்த இலங்கை தேர்தலில் இப்பொழுது முக்கிய பங்கெடுக்கவிருக்கின்றது. அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை ஆதரித்து சில பணிகளை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள் என்ற ரீதியில் கூட சில கருத்துக்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் ரோவின் பங்களிப்பு இருந்தது. அது மஹிந்த ராஜபக்சவை
கொழும்பு மாவட்டத்தில் உதயகமன்பில் போட்டியிடவிருக்கின்றார். அதனை அடிப்படையாக கொண்டு இந்த 100 ரூபாய் வேட்டைக்கு அவர் தயாராகுவதைத்தான் இந்த காட்சி சித்தரிக்கின்றது. ரிவீரா பத்திரிகையினுடைய கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. தேர்தல் காலங்களில் இப்போது போலீசார் கடுமையாக மக்களை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். வீட்டுக்கு வீடு சென்று தேர்தல் பிரசாரம் நடத்துவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. சட்டப்படி அது ஏற்கனவே தடை செய்யப்பட்ட விடயம். ஆனால் பலர் அதை செய்து வருகின்றார்கள். இப்பொழுது வீட்டுக்கு வீடு வேட்பாளர்கள் வந்தால் பெண்கள் தும்புத்தடியோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பகல் நேரத்தில் வீட்டில் ஆண்கள் இல்லாத நேரத்தில் வரக்கூடாது என்று அரசியல்வாதிகளுக்கு எச்சரிக்கை விடுப்பது போல்தான் இந்த கார்ட்டூன் தரப்பட்டிருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகையினுடைய கார்ட்டூன் பொதுமகனின் ஒரு அமைந்திருக்கின்றது. அந்த கூட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேன உரையாடலில் அமர்வார்களா? இது நான் நினைக்கின்றேன் நேற்று இரவு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உரையாற்றுவதற்கு முன்னர் வரையப்பட்ட கார்ட்டூனாக இருக்கலாம். ஆனால் நேற்று அந்த உரையின் மூலம் திட்ட தெளிவாகி இருக்கின்றது. மைத்ரிபால சிறிசேன ஒரே மேடையில் மஹிந்த ராஜபக்ஷவுடன் ஏற மாட்டார் என்பது இது அதனை அடிப்படையாக கொண்ட கார்ட்டூனாக உள்ளது. அந்த கார்ட்டூனோடு நாங்களும் சுயாதீன செய்தி பார்வையிலிருந்து விடைபெறுகின்றோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.